ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரொம்ப டேஸ்டியான உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு அது சூடானதும் நம்ம அதில எண்ணெய் சேர்த்துக்கிறோம். கடுகு இதில வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். ஆக்சுவலா இதில வந்து நம்ம நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கோம். நல்லெண்ணெய் தான் உங்களுக்கு எல்லா குழம்புக்குமே நல்ல டேஸ்ட்டை ஏத்தி தரும். ஸோ கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வர டைமில் நம்ம கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நிறைய சேர்த்துடக்கூடாது. அப்படி நிறைய சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கசப்பாக இருக்கும். ஸோ அதனால் வெந்தயம் வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கலாம். வெந்தயம் போட்டு ஒரு 2 to 3 செகண்ட்ஸில் நம்ம கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம் பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாக வரணும். இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூட வந்து நம்ம பூண்டு சேர்க்க போகிறோம். ஸோ பூண்டு தான் இந்த குழம்புக்கு டேஸ்ட் நிறையவே எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால் பூண்டு வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். நாங்கள் இதில் வந்து ஒரு முழு பூண்டு அப்படியே வந்து உரித்து இந்த மாதிரி போட்டிருக்கோம். தென் இதில் சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் இருக்கு இல்லையா, அது சேர்த்துருக்கோம். ஒரு 100 கிராம் அளவுக்கு சாம்பார் வெங்காயம் இதில் எடுத்திருக்கோம். தோல் உரித்து இதில் எண்ணெயில் போட்டு நல்லா அதை ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் இதுவானதுமே அது கூடவே பெரிய வெங்காயமும் சேர்த்துருக்கோம். பெரிய வெங்காயம் இதில் 2 தான் எடுத்திருக்கோம். சின்ன சைஸில் 2 வெங்காயம் எடுத்திருக்கோம். தென் வெங்காயம் வதங்குற அந்த டைமில் வந்து நாம் புளி வந்து ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு எடுத்திருக்கோம். அந்த புளி நல்லா கரைச்சிட்டு அது கூடவே நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். உங்கள் காரத்துக்கு ஏற்றப்போல நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மிளகாத்தூளை இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கிறோம். தென் இதில் உப்பும் கொஞ்சம் சேர்த்துப்போம் நம்ம. ஸோ இந்த மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறதுன்ற ஒரு வீடியோ நான் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் டவுட்டாக இருந்துச்சுன்னா அது போய் பார்த்துக்கலாம். தென் வெங்காயம் நல்லா வதங்கி வர டைமில் நாம் தக்காளி சேர்த்துக்கிறோம். தக்காளி 2 தக்காளி தான் எடுத்திருக்கோம். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி இந்த மாதிரி வதங்கி வர டைமில் நம்ம வந்து குழம்புக்காக மிளகாத்தூள் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, புளி மிளகாத்தூள், அந்த தண்ணியே இதில் சேர்த்துக்கிறோம். தென் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விடணும். ஸோ இது கொதிக்க இந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆல்ரெடி நம்ம வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கோம். கடலைப்பருப்பில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு நம்ம சேர்த்து ஊற வச்சுருக்கோம். அதில் உப்பு சேர்த்து நம்ம கடலைப்பருப்பு வடை செய்வோம் இல்லையா, ஸோ அந்த வடை பதத்துக்கு நல்லா இதை அரைச்சி வச்சுக்கிறோம். அந்த மாவை அரைச்ச மாவை வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த வெங்காயம் அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். நம்ம வேணால் கொத்தமல்லி புதினா கூட சேர்த்துக்கலாம், இனிமேல் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா பிசைஞ்சு வடை பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம செப்பரேட்டாக வடையாகவும் செஞ்சுக்கலாம். நம்ம இதை வந்து உருண்டையாக அப்படியே பிடிச்சி நம்ம குழம்புல போட்டு கொதிக்க வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து வேறு லெவல் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். குழம்பு நல்லா திக்காகி வர டைமில் நம்ம வந்து உருண்டையாக பிடிச்சி இது வந்து குழம்புல அப்படியே சேர்த்துடணும். நம்ம இதை எண்ணெயிலலாம் பொரிக்க போகிறதில்ல, அப்படியே உருண்டையாக பிடிச்சி இதை வந்து குழம்புல சேர்த்துட போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு உருண்டையாக பிடிச்சி சேர்க்குறோம். ஸோ இது வந்து எப்படி வெந்துடுச்சா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம உருண்டை போடும்போது அது உள்ளே போயிடுது இல்லையா குழம்புல, நீங்கள் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், அது அப்படியே குழம்புக்குள்ளே போயிடும். ஸோ அது வந்து வெந்துடுச்சுன்னா தான் மேலே வந்து அப்படி மிதந்து வரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மிதந்து வரும். ஸோ இப்படி வந்தால் தான் அது வெந்துடுச்சுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி குழம்ப ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம உருண்டை குழம்பா செஞ்சு சாப்பிடும்போது அது வந்து டேஸ்ட் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதுக்குன்னு ஒரு சைட் டிஷ்ஷாக செய்யணும்னு அவசியமே இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி குக்கிங் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டுருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. பாய்.